ராகுல் காந்தி பிடிச்சி உள்ள போடுங்க, தைரியம் இருந்தா உள்ள போடுங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாங்கிறாங்க. எனக்கு வந்து ராகுல் காந்தி ஒரு நாள் வந்து டிஆர் ஜெயில போய் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதன் பிறகு மறுபடியும் இந்த எதிர்கட்சியில் 2024க்கு முன்னாடி இருந்த அந்த யூனிட்டி வந்து மறுபடியும் வரும் என்று நான் கருதுகிறேன். அதற்கு அமித்ஷாவும் மோடியும் வழி சென்றால் வழி தான் நிச்சயமாக அது எதிர்கட்சிகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என்றதுதான் என்னுடைய கருத்து. நிச்சயமா நடக்கும் என்று நான் வெட்டிக் கொள்கிறேன். இது இது எங்கேயும் போகாது. இது கம்ப்ளைண்ட் கவுண்டர் கம்ப்ளைண்ட். இது இது வந்து ஒரு பேரம் பேசுற மாதிரி தான். அப்படி அமித்ஷா மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டாருங்க. எஃப்ஐஆர் வேணா நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம். இது பாருங்க, ஒரு எஃப்ஐஆர் போடுறது எவ்வளவு கடினம் தெரியுங்களா? இந்தியா ஒட்டுமொத்த நம்ம என்னதான் போய் ஒரு போலீஸ்காரங்கிட்ட மன்றாடி சொன்னா கூட, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போட கூட சிஎஸ்ஆர் போட்டு கொடுப்பாங்க. முக்காவாசி விஷயங்கள் வந்து சிஎஸ்ஆர்ல தான் போகும். ஆனால் ராகுல் காந்தி ஆனதுனால இமீடியட்டா எஃப்ஐஆர். ஏன் அமித்ஷா மேல எஃப்ஐஆர் போடக்கூடாது? ஏன் வன்கொடுமை சட்டத்தின் மேல அவர் மேல எஃப்ஐஆர் ஏன் போடக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். இப்போ என்னை பொறுத்தளவுல அது 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 ஒரு இஷ்யூவாக நான் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனா இந்த ஒரு கவுண்டருக்காக நான் கேட்கிறேன். ராகுல் காந்தி மேல அவர் தள்ளி விட்டாரு, அதனால வந்து இவருக்கு வந்து ஹெட் இன்ஜுரி ஆயிடுச்சு, ஹெட் இன்ஜுரி ஆனதுனால போய் படுத்தாரு. 1 மணிக்கு போய் படுக்கிறாராமா, 1:30 மணிக்கு வந்து மோடி பேசுறாருன்னா இவர் எடுத்து போன் எடுத்து பேசிடுறாராமா. ஹெட் இன்ஜுரியில இவ்வளவு இருக்கு. அது இன்னொரு ஒரு டாக்டர் வந்து அந்த ஏஎன்ஐ என்ற நிறுவனத்துக்கு பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். அதாவது அதாச்சு ஹெட் இன்ஜுரினா நிறைய விஷயங்கள் ஆகுங்க, என்ன ஆகுன்னு சொல்ல முடியாதுன்னு பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுலதான் என்னுடைய நண்பர் கேட்கிறாங்க, ஏப்பா இது இது ஒரு டோலோ கொடுத்து அனுப்ப வேண்டிய விஷயம்னு அவங்க வந்து குறிப்பிடுறாங்க. அதுக்கு நான் கேட்கிறேன், எங்க அந்த டாக்டர் வந்து டோலோ கொடுத்து அனுப்பிட்டா அவருக்கு அவருடைய கேரியர் முக்கியம் இல்ல, அடுத்த கட்டமாக அவர் எங்கேயோ போகணும்னு விரும்பி கொண்டிருக்கிறார். அப்ப ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கின்ற டாக்டரே வந்து ஒரு அரசியல்வாதியாக மாற்றக்கூடிய அந்த தன்மை யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த டிராமாக்கு இருக்குது, இந்த பிஜேபிக்கு இருக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறோம்.